வணக்கம். நியூ மன்னார் செய்திகள். மன்னார் நகரில் வெளிநாடுகளுக்கு பொதிகள் அனுப்பும் சேவையை வழங்கி வரும் TNC எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு எதிராக பாரிய மோசடி குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. மன்னார் நகரின் பிரதான வீதி HNB வங்கிக்கு முன்னால் இயங்கி வரும் குறித்த நிறுவனம் உள்ளூரில் இருந்து வெளிநாடுகளுக்கு பொதிகள் அனுப்பும் சேவையில் ஈடுபட்டு வருகிறது. எனினும் இந்நிறுவனம் மூலம் அனுப்பப்படும் பொதிகள் தொடர்பான சரியான தகவல்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதுடன் பொதிகளில் இருந்து பொருட்கள் காணாமல் போயிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் வெளிநாட்டிற்கு பொதியொன்றை அனுப்ப முயன்ற ஒருவரிடம் 34 கிலோவிற்கு மேல் பொதி இருப்பதாகவும், எனவே அவற்றை இரண்டாக பிரித்து 2 பொதிகளாக அனுப்புவதாகவும் தெரிவித்துவிட்டு 30 கிலோ உள்ள ஒரே ஒரு பொதியை மட்டும் அனுப்பி வைத்துள்ளதாகவும், 4 கிலோ பெறுமதியான பொருட்கள் அப்பொதியில் இருந்து காணாமல் போயிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து நிறுவனத்திடம் விளக்கம் பெற முயன்றபோது கொடுக்கப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் மூலம் சரியான பதில் வழங்கப்படவில்லை என்றும், பின்பு வேறொரு நாட்டினுடைய குறியீட்டு இலக்கத்தை அனுப்பி இது உங்களுடைய பார்சல் இலக்கம் என்று அனுப்பப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இது தொடர்பில் விளக்கத்தை பெற முயன்றபோது சம்பந்தப்பட்ட நபரின் தொலைபேசி இலக்கத்தை குறித்த நிறுவனம் பிளாக் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 34 கிலோவிற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு 30 கிலோ பொதி மட்டுமே அனுப்பியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதற்கான ஆதாரங்களும் இருப்பதாக பாதிக்கப்பட்ட தரப்பு தெரிவித்துள்ளது. இதனால் வெளிநாடுகளுக்கு பொதிகள் அனுப்பும் போது மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேவையை வழங்கும் நிறுவனத்தின் நம்பகத்தன்மை, தகவல் வழங்கும் முறைகள் மற்றும் பொதி கண்காணிப்பு வசதிகள் ஆகியவற்றை உறுதி செய்த பின்னரே சேவையை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் மன்னார் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இவ்வாறான மோசடிகள் வெளிநாட்டு பொதிகள் மட்டுமன்றி உள்நாட்டு பொதிகளிலும் இடம்பெற வாய்ப்பு இருப்பதால் மன்னார் மக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரியப்படுத்துகின்றோம்.